தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாடே நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நியூ பிகினிங் ஒண்ணு ஸ்டார்ட் ஆக போகுது. அதன் மூலமாக ஒரு புது அனுபவம் கிடைக்க போகுது. நெறைய அரசியலோட சம்மந்தப்பட போறீங்க. ஏன்னா சூரியன் எல்லாம் அரசியல் தொடர்பு கொண்டவர் தான். நெறைய நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்ள போகிறீர்கள் இந்த தடவ. நெறைய கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்கள் உருவாக போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சனி உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அங்கருந்து 7ஆம் பார்வையாக அது பேரு கண்டக சனின்னு பேரு. அதனால கொஞ்சம் வாக்கு குடுக்குற இடத்துல கவனமா இருங்க. எல்லாம் உங்களால பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா, தேவையில்லாம எதுவும் பண்ணலையேன்ற மாரி அடுத்தவங்க உங்கள கேட்க விடுற மாரி நிலைமை வராம பார்த்துக்கங்க. அப்ப பெரிய விஷயம்னா இந்த 1 மாசம் ஜிப்லாக் போட்டுக்கோங்க வாய்க்கு. அதான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய மனசுக்கும் நல்லது. நான் சொல்லாம இத வேற யார் சொல்லுவா சொல்லுங்க? அதனால கன்னிராசிக்காரர்கள் தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. ஏன்னா சனி 7ஆம் பார்வையா பார்க்கும்போது அடுத்தவர்கள் உங்களை தொல்லை கொடுப்பதற்காக டார்ச்சர் பண்றதுக்கு தான் பேசுவாங்க. கொஞ்சம் பொறாம, கொஞ்சம் கோவம், கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் ஆத்திரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்கும். ஹெல்த் கொஞ்சம் படுத்துது. தயவு செஞ்சு ஆரோக்கியத்துல கவனம் தேவை, தேவை, தேவை. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ செவ்வாய் சனியோட டைரக்ட் பார்வை வேற.